திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதே போல குரு பகவான் அதிசாரம் பெற்று சிம்மத்துக்கு வந்துட்டு மறுபடியும் தன்னுடைய கடக வீட்டுக்கு போக போகிறார். இப்ப இந்த வருஷம் குரு 3 வீட்டையும் கிராஸ் பண்றாரு. கேது பகவான், ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வருஷம் கார்த்திகை மாசம் பயிற்சி ஆகுது. கேது சிம்ம வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கும், ராகு கும்ப வீட்டுல இருந்து மகர வீட்டுக்கும் வரப்போகிறார். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதே வீட்டுல இருக்க போகிறார். வாக்கியமாக இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் இனி பயிற்சி கிடையாது. இங்கே இந்த 1 வருட காலங்கள் இருக்க போகிறார். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவோட கடைசி எண்டிங்ல இந்த பயிற்சிகள் மூலமாகவும் இந்த வருடம் உலக அளவுல தனிப்பட்ட ஜாதகம் ரீதியாகவும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கறதே முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உண்டான வருடம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உச்சமாகிறார். குரு யாரு? உங்களுக்கு 10ஆம் அதிபதி. வைகாசி மாசம் 18ஆம் தேதி குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதி உச்சமாகிறது. அப்போ தொழில் ஸ்தானாதிபதி உச்சமாகும் பொழுது அவர் முழுக்க 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 உங்களுக்கு ஒரு மனிதருக்கு தொழில் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அதிபதி உச்சமாகும் பொழுது தொழிலையும் வருமானத்தையும் நீடித்து கொடுக்க போகிறார். தொழிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. புதிய தொழில் தொடங்குறது, அதே போல பாத்துக்கிட்டீங்கன்னா தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அதுல புதுசா கண்டுபிடிக்கிறது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதுல போடுறது, இது எல்லாமே நிச்சயமா மிதுன ராசிக்கு இந்த வருடம் நடக்கும். இத்தனை நாள் குரு ஜென்ம குருவாக இருக்கால கொஞ்சம் பிரஷர் இருந்திருக்கலாம், தலைவலி இருந்திருக்கலாம், டிப்ரெஷன்ல இருந்திருப்பீங்க, பெருசா மூவி இருந்திருக்காது. பட் இப்ப குரு விலைக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப அவர் 7ஆம் அதிபதியாகி 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக குடும்பத்தை அமைத்து கொடுப்பார். திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. மேக்சிமம் மிதுனத்துக்கு திருமண வாழ்க்கை 90% நல்லா இருக்கிறது இல்லைங்க. மிதுன ராசிக்காரங்க எவ்வளவுதான் இறங்கி போனாலும் அவங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் அவங்கள புரிந்து கொள்ள மாட்டார்கள். புரிந்து கொள்வதில் ரொம்ப தடை தாமதம். ஒருவேளை குரு ஜாதத்துல கெட்டு போயிட்டா திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிடும். குரு ஜாதத்துல நல்லா வளர்த்துடுச்சுன்னா திருமண வாழ்க்கையில இருந்து நிறைய பிரச்சனை அவங்க சந்திப்பாங்க. ஏன்னா பாதகாதிபதி குரு. ஆனா கோச்சாரப்படி குரு பாதகாதிபதி உச்சமாகும் பொழுது ஒரு பாதகத்தையும் கொடுத்து நமக்கு வளர்ச்சியும் கொடுத்துருவார். திருமணத்துக்கு கொஞ்சம் அலைய வச்சாலும் நல்ல வரனாக, எதிர்பார்த்த வரனாக நமக்கு அமைத்து கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது அமைப்பு. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது. இழந்த சொத்துக்கள் எல்லாமே மீண்டும் எடுக்க போறீங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலை, நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால விபரீத ராஜயோகம் எல்லாமே ஏற்பட போகுது. திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே வரப்போகுது. ஷேர் மார்க்கெட்ல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நல்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால கடன் அடைக்க போறீங்க. கடன்ல இருந்து, அதாவது ரொம்ப கடன் ஆயிடுச்சு அதை கட்டவே முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு இந்த குரு 2ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பணம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு பணத்தை கொடுத்துருவாரு. பிரபலமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலைகள் கிடைக்க போகுது. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. ஒரு ப்ரமோஷன், டிரான்ஸ்பர், எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த இடத்துல கிடைக்க போகுது. வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள் இதெல்லாமே வாங்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. மனசு கொஞ்சம் நல்லா இருக்க போகுதுங்க. கொஞ்சம் தெளிவா இருக்க போறீங்க. அதே போல ராகு பயிற்சி ஆகும் கார்த்திகை மாசம். ராகு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு, கேது 2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கேது 2ஆம் இடத்துக்கு வந்தோம்னா குரு கேது சேர்க்கை ஏற்படும் போது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில, பணம் கொடுக்கல் வாங்கல, ஜாமீன் கையெழுத்து போடுறதுல இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 8ல் ராகு இருக்கும்போது விபரீதமா கொடுத்துரும். தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சு, ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா விபரீத ராஜ்யத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி 10ல் இருக்கு. 10ல் சனி இருந்தால் அடிமை தொழில் பண்ணணும்னு அர்த்தம். ஆனா 10ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருந்து சனி பார்க்கும் 9ஆம் பார்வையாக இது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அடிமை தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட சொந்த பிசினஸ் பண்ண வச்சிருப்ப. தொழில வளர்ச்சி, தொழில் மந்தமா இருந்தாலும் வளர்ச்சி அப்படிங்கிற பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த வருடம் உண்டு. மிதுனராசிக்கு எல்லாமே தொட்டதெல்லாமே ஜெயிக்க போகுது. புதிய வரன்கள் வர்றது, பார்ட்னருக்கு நண்பர்களுக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி போறது, உறவு முறையில இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகிறது. மாணவர்கள் படிவில் நல்லா மார்க் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு.
மிதுன ராசியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், பேங்க் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல சம்பளம், நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய கோரிக்கை எல்லாமே கவர்மெண்ட் நிறைவேற்றுறது இதெல்லாம் உண்டு. அட்லீஸ்ட் உங்களுடைய மனசால் திருப்தியாகிற அளவுக்காவது ஒரு சில சில விஷயங்கள், சந்தோஷங்கள் குடும்பத்துல நடக்கும். இது நம்ம சொல்ல போனோம், நல்ல கர்மாவை அனுபவிப்பதற்கு ஒரு நல்ல நேர காலங்கள் வந்துருச்சுன்னு அர்த்தம். வாழ்க்கையுடைய வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜாக்பாட்டான ஒரு வருடம் அப்படிங்கிறது மிதனத்துக்கு உண்டு. நிச்சயமாக குடும்பம் நிச்சயமா அமைஞ்சிரும். குடும்பத்துல இருந்த சண்டை, சச்சரவு, பிரச்சனை, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, இது போல எண்ணற்ற குடும்ப ரீதியான இருக்கக்கூடிய சந்தோஷத்தை எல்லாமே இந்த வருஷம் மிதனம் அனுபவிக்க போறீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பண வரவு கிடைக்க போகுது. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு கிரேடா அவார்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். பெண்கள், வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும், வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேற போகுது. வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல கிரேடு கிடைக்க போகுது. அடுத்த போஸ்டிங் போக போறீங்க. வீட்டுல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுது. இது நம்ம உள்ள போய் நம்ம சொல்ல போனோம்னா, கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் சிறப்பா இருக்க போகுது. மிதுனம் நல்லா இருக்க போறீங்க, இதுலயும் குறைகள் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு இந்த ராகுகேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கு. பேச்சுவார்த்தையில பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடியே செய்து வருவது நல்லது. ஒருவேளை தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா, இந்த ராகு 8ஆம் இருக்கக்கூடிய ராகு குருனுடைய பார்வை பெறும் பொழுது பிரேத ராஜயோகத்தை கொடுத்துரும், ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருந்தால். சோ மிதினம் ஜொலிச்சுட்டு இருக்கும் அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. பராபவ வருடத்துல இந்த வருடம் மக்கள் நல்ல பொருளாதார வளர்ச்சியோட இருக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. நிறைய கோவில் கட்டுமான பணிகள் செய்வீங்க, நிறைய கோவில்கள் உருவாகும். அதே போல குருவும் கேது சேர்ந்து இருக்கிறதுனாலையும் கோவில் கட்டவும் செய்வாங்க, நிறைய கோவில் புதுப்பிக்கப்படும். அதே போல நிறைய கோவில் வந்து தகர்த்து எரியப்படும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய், அதிகமாக கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்களில் பாதிக்கப்படுவாங்க. கண் சம்பந்தப்பட்டதும் கால்கள் சம்பந்தப்பட்ட நோய்களையாலும் நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இருப்பினும் குரு சனியை பார்க்கறதுனால எவ்வளவு மருத்துவ செலவுகள் வந்தாலும் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் சரியாயிரும். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்காது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சராசரியாக வெளிநாட்டு பணம் எல்லாமே நமக்கு வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மக்கள் வந்து கொஞ்சம் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்களை எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வதும், அதிகமாக தீர்த்த யாத்திரை கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இந்த பிளைட்ல போயிட்டு வருது, இது போல கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போயிட்டு வரது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது இந்த வருடம் அப்படிங்கிறது நல்லது. ஹிமாலயம், இமாச்சல் பிரதேசம் சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மழை, வெள்ளங்கள், நீர் நிலச்சரிவுகள் இது போல அதிகமா ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் நல்லா செழிப்பா இருக்குங்க, நல்ல செழிப்பா இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், துணி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல பண வரவு அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கும் போது அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் மந்த நிலையில இருப்பாங்க. கொஞ்சம் மாணவர்கள் இருந்து படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருந்தாலும் கொஞ்சம் இழப்புகளும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், நிறைய தேவையில்லாத விரைய செலவுகளும், ஆடம்பர செலவுகளும் இந்த வருடம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ராகு அந்த இடத்த பார்க்கறதுனால ஒரு பெரிய மத தலைவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வரலாம், அல்லது அவர்களுக்கு ஏதாவது கண்டங்களோ ஒரு இறப்புகளோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது எந்த மதமாக இருந்தாலும் கொஞ்சம் மத தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து, ஒரு நோய் நொடிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இந்த வருஷம் செழிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் விரயங்களும் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்கு, ரொம்ப எதுவுமே ஹை டென்சிட்டில போறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கு. இதனுடைய தனியா ஒரு பதிவும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு தனியா ஒரு பதிவுகளும் பார்க்கலாம். அதே போல இப்ப இதற்கு முன்னாடி கொடுத்த இந்த தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய ராசி பலன்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.